அதாவது ஒவ்வொரு உறுப்பும் அந்த உறுப்பு சார்ந்து நாம் செய்கிற அந்த உறுப்பை பயன்படுத்துவதில் நாம் செய்கின்ற தவறுகள் தான் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. எப்படின்னா வாய்வழி சுவாசம் இருக்குல்ல, வாய்வழி சுவாசம் நடக்கும்போது, ஓடும்போது, உழைக்கும்போது, உடல் உழைப்பில் ஈடுபடும்போது வாயை திறந்து வச்சுக்கிட்டு உடல் உழைப்பில் ஈடுபடுவது, நடக்கும்போது வாயை திறந்து வச்சுட்டு வாய் வழியாக சுவாசித்து கொண்டே உடல் உழைப்பில் ஈடுபடுவது, அதுமாதிரி ஓடும்போது வாயை திறந்துக்கிட்டே ஓடுறது, வாயில் வந்து மூச்சு விட்டுக்கிட்டே மூக்கு வழியாக தானே மூச்சு விடணும், வாய் வழியாக ஓடும்போது கண்டிப்பாக வாய் வழியாக மூச்சு வரும். அப்போ வாயை திறந்து வைக்கக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு ஓடணும். அப்போ சாப்பிடும்போது வாய்க்குள்ளே சாப்பாடை வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் வாயை மூடிக்கிட்டு மென்று அரைத்து விழுங்க வேண்டும். அது மாதிரி தண்ணி குடிக்கிறோம், வாய் வச்சு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும்போது அண்ணாந்து தண்ணி குடிக்கும்போது காற்று எல்லாமே உள்ளே போகும், வாய் வழியாக சுவாசம். அதனால் வாய் வழியாக சுவாசம் நடக்குது. இது ஒரு தவறான, வாயை பயன்படுத்த தெரியல, வாயை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா வாய் நாற்றம் ஏற்படுகிறது, சைனஸ் ஏற்படுகிறது, அந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது, ஆஸ்துமா ஏற்படுது, மூக்கடைப்பு ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுகிறது. மூச்சு திணறல், மூச்சு விடுவதில் சிரமம், இதெல்லாம் ஏற்படுது. ஏன் ஏற்படுது அப்படின்னா இந்த மலிவான உணவு, தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போது உணவு வந்து சரியாக செரிமானமாக மாட்டேங்குது. அதனால் உடல் சூடாகுது, சளி பிரச்சனை ஏற்படுது. அது வந்து உடம்பு முழுக்கும் அந்த சளி பரவுது. அது வந்து மூக்கடைப்பை ஏற்படுத்துகிறது, மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது, அப்புறம் வந்து மூச்சு திணறலை ஏற்படுத்துகிறது. அதனால் ஒரு எமர்ஜென்சி அவசர கால ஏற்பாடாக வாய் வழியாக சுவாசிக்கிறார்கள். வாய்வழி சுவாசம் என்பது என்ன ஆயிடுதுனாக்கா வயிற்றுக்குள்ளே போய் அந்த காற்று வெளியே வருது. அது நுரையீரலுக்கும் போகும். எல்லா காற்றும் வாய் வழியாக சுவாசிக்கும் போது வயிற்றுக்கும் காற்று போகும், நுரையீரலுக்கும் போகும். வயிற்றுக்கு போகிற காற்று இறப்பையோடு திரும்பாது, அது குடல் வரைக்கும் போகும். குடலில் உள்ள வாடை கூட வாய் வழியாக வரும். அதான் வாய் நாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால் அது சைனஸுக்கும் காரணமாக இருக்குது. சைனஸ் அந்த மூச்சு விடுவதில் சிரமம். அதனால் வந்து சைனஸ், ஆஸ்துமா, இது அந்த வாயை பயன்படுத்த தெரியாதனால என்னென்ன நோயெல்லாம் வருது பாருங்கள். வாயை எப்படி பயன்படுத்தணும்? வாய் வழியாக தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. வாய் தானே திறந்தானே இருக்குது, நாக்குன்னு ஒன்று இருக்குது, என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு நினைக்கக்கூடாதுல்ல. அது இப்போ வாயை பயன்படுத்த தெரில அப்படின்னு அர்த்தம். தானிய உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா, மாமிச உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா, மீன் உணவுகளை, முட்டைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வாயை பயன்படுத்த தெரிலன்னு அர்த்தம். வாயில் எண்ணத்தை இப்போ பெட்ரோல் டேங்க் திறந்தான் இருக்குது, அதுக்காக தண்ணியை ஊற்ற முடியுமா? அதில் மண்ணை தான் அள்ளி போட முடியுமா? பெட்ரோலில் தானே ஊற்றுறோம். வண்டியில் பெட்ரோல் டேங்க் இருக்குதுன்னா அதில் வந்து திறந்துருக்குன்னா நம்ம எண்ணத்தையும் போட்டுருவோமா? அப்போ அதில் வந்து பெட்ரோல் ஊற்றினா தான் வண்டி ஓடும். நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றினாலாம் ஓடாதில்ல. அதே மாதிரி தான் வாய் வந்து இருக்குது, எண்ணத்தை போட்டாலும் அது சுவைக்கும் நாக்கு, அதனால் திறந்துருக்கு அப்படின்னு எண்ணத்தை வேணாலும் போடலாமா? அதே அந்த உடம்புக்கு எது ஏற்றுக்குமோ அதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். மனித உடல் என்ன? தாவர உண்ணிகள். மனித உயிர்கள் தாவர உண்ணிகள். அவர்கள் என்ன சாப்பிடுவாங்க? அவங்க தானியங்களை சாப்பிடக்கூடாது, அது மனித உயிர்களுக்கான உணவு கிடையாது. அதனால் பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், மூலிகைகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலை, இதுதான் வந்து மனுஷங்களுக்கான உணவு. அப்படி இருக்கும்போது அதைத்தான் சாப்பிடணும். அப்போ தான் நீங்கள் வாயை சரியாக பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் வந்து வாய் வழியாக சுவாசிக்கக்கூடாது, அதுவும் ஒரு தப்பு. வாயை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில, மூக்கோட வேலை என்ன, வாயோட வேலை என்னன்னு தெரில. அப்போ வாய் வழி சுவாசம், அதனால் வாய் நாற்றம் ஏற்படுகிறது, சைனஸ் ஏற்படுகிறது, ஆஸ்துமா ஏற்படுகிறது, மூச்சு விடுவதில் சிரமம், மூச்சு விடுவதில் திணறல் ஏற்படுகிறது. அப்போது ஒரு வாய் உறுப்பை பயன்படுத்த தெரியவில்லை, மூக்கு என்கிற உறுப்பை பயன்படுத்த தெரியவில்லை. அதனால எவ்வளோ பெரிய நோய் வருது பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னாக்கா, இந்த முக்கி மலம் கழிப்பது, முக்கி சிறுநீர் கழிப்பது. அது மாதிரி ஒரு பிரசவம்னா முக்கிட்டு கிடப்பாங்க. அப்படி முக்கவே கூடாது. குழந்தை தானாக வெளியே வந்துடும். தானாக எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அது வந்துடும். மலமாக அது மாதிரி முக்கி மலம் கழிக்கக்கூடாது. மலமும் தானாகவே வெளியே வந்துடும். நீங்கள் முக்குனா அது வெளியே வந்துடும்னா அப்போ இந்த உலகத்தில் மலச்சிக்கலே இருக்காது. எல்லோரும் முக்கிக்கிட்டே இருக்கலாம், முக்கி வெளியே தள்ளிடலாம். நல்லா முக்குங்க, அப்போ தான் எல்லாம் வெளியே வரும் அப்படின்னு பண்ணிடலாம்ல. அதனால் முக்குனா மலம் வெளியே வரும்னா இந்த உலகத்தில் மலச்சிக்கலே இருக்காது. ஏன்னா முக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நல்லா முக்கி வெளியேற்றிடலாமே. முக்குனா வர மலம் கூட வராது, இந்த நரம்பு மண்டலமே பாதிக்கப்படும், தலைவலி வரும்.
ஏன்னா வெளியேற்றுவது அந்த மலத்தை வெளியேற்றுவது மலக்குடலோட வேலை. அதனால் அந்த வேலையை நாம் செய்யக்கூடாது, முக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் முக்கி மலம் கழிக்கக்கூடாது. அப்படி கழிக்கிறது தான் மூல நோய்க்கு காரணம். முக்கி பிரசவத்தின் போது முக்குவது தான் சுகப்பிரசவம் நடக்காமல் போகிறது காரணம். அறியாமை நிறைந்த இந்திய நாட்டில்தான் முக்கி பிரசவத்தை நிகழ்த்துவார்கள். அரேபிய நாடுகளெல்லாம் போனால் சுகப்பிரசவம் தான். அங்கே அறுவை சிகிச்சை பிரசவமே பண்ணக்கூடாது. அங்கே பிறக்கிற அனைத்து குழந்தைகளும் சுகப்பிரசவம் தான். அப்படின்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும், முக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அங்கே அறுவை சிகிச்சையே நடக்காது அந்த அளவுக்கு. அப்போ சுகப்பிரசவம் சார்ந்து அவர்கள் மிகப்பெரிய அறிவு உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், அப்போ முக்கக்கூடாது, ஆனால் முக்குறோம். அந்த தப்பு பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை வருது. ஒரு உறுப்பை எப்படி பயன்படுத்தணும், அதோட பயன்பாடு என்ன அப்படின்னு தெரியாதனால அப்போது அந்த சுகப்பிரசவமே அறுவை சிகிச்சை பிரசவமாக மாறுது. அப்புறம் மூல நோய் வருது, மலமே வெளியே வர்றது. நீங்கள் முக்குனா மலம் என்பது வெளியே வர்றது, உள்ளே போயிடும். அதனால் உள்ளே போயிடும். அதே மாதிரி தான் குழந்தை கூட என்ன பண்ணும், எதிர்வினை நிகழ ஆரம்பிச்சிடும். குழந்தை வெளியே வர்றதுக்கு தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். இயல்பாகவே அது வெளியே வந்துடும். முக்கி பிரசவத்தின் போது முக்கும்போது என்ன ஆகுன்னா, வெளியே வர்ற குழந்தை உள்ளே போயிடும், வராது. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அதற்காகத்தானே அவங்க முக்க சொல்கிறாங்க. அறுவை சிகிச்சை பண்ணால் நிறைய காசு கேட்கலாம், அதுக்கு தானே முக்குங்கிறாங்க. அப்போ ஒரு உறுப்பை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதனால எவ்வளோ பெரிய நோய் ஏற்படுது பாருங்கள், எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படுது. சுகப்பிரசவம் என்பது அறுவை சிகிச்சை பிரசவமாக மாறுது, வரவே மாட்டேங்குது. அதனால் வயிற்றை கீறி குழந்தைங்க வெளியே எடுக்கிறாங்க, மலமும் வர மாட்டேங்குது. மூல நோய் ஏன் வருதுன்னா, முக்கி மலம் கழிப்பது தான் காரணம் மூல நோய் வருவதற்கு. அப்புறம் சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள், நீரிழிவு நோய்கள், சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாத தன்மை, இதெல்லாம் ஏன் வருதுன்னா முக்கி சிறுநீர் கழிப்பது. சிறுநீர் கழிக்கும்போது முக்குவது, சும்மா நிற்கணும். அந்த கழிவு நீக்க உறுப்பு என்பது கழிவுகளை நீக்குவதற்கான திறன் படைத்தது. அது அந்த வேலையை செய்யும், அதை நீங்கள் கவனிக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் கூட முக்கக்கூடாது, அதோட செயல்களில் நீங்கள் கொஞ்சம் கூட குறுக்கிடக்கூடாது. அப்போ அந்த உறுப்பை நீங்கள் எப்படி கழிவு நீக்க உறுப்புகளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதனால்தான் மூல நோய் வருது, சர்க்கரை நோய் வருது, அப்புறம் சிறுநீரகம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் வருது. சிறுநீரக செயலிழப்பு கூட நடக்குது, நீரிழிவு நோய் வருது. எவ்வளோ பெரிய நோய் வருது பாருங்கள். சாதாரண விஷயம் தெரியாதனால எவ்வளோ பெரிய நோய் வருது பாருங்கள். சாதாரண விஷயம் தெரியலைன்னா, இப்போ வண்டி போகுது, ஒரு பிரேக், சாதாரண விஷயத்தில் பிரேக் பிடிச்சா வண்டி நிற்கும். அது கூட பண்ணலைன்னா அப்போ ஒரு பள்ளத்தில் தான் போய் நிற்கும், விழுந்துடும். அது மாதிரி தான் சின்ன விஷயம், ஒரு உறுப்பு சார்ந்து அந்த அறிவு சின்ன விஷயம். இதனால இவ்வளோ பிரச்சனை வருமா? ஆமாம், அப்படி தான். அப்போது மூல நோய் வருது, சிறுநீரகம் சம்மந்தமான நோய் வருது. அது மாதிரி பல்ல கடிப்பாங்க. சில மக்கள் அடிக்கடி பல்ல கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க தூக்கத்தின் போது. அதனால் என்ன ஆகும்னா, அந்த பற்களின் வேர்களில் அடிக்கடி அழுத்தம் ஏற்படும். கோபம் வந்தால் பல்ல கடிப்பாங்க. எதையாவது பார்க்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது, எதாவது நினைக்கும் போது அவங்களுக்கு கோபம் வருது. பழைய கால சம்பவங்கள், கடந்த கால சம்பவங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி வரும். அப்படிங்கும்போது அவங்க பல்ல கடிப்பாங்க. பல்ல கடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேர்களில் அழுத்தம் அதிகமாகும். அந்த பற்களின் வேர்களில் அடிக்கடி அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் அந்த வேர்கள் பலவீனமாகி பற்கள் கொட்டி போகும். பல் சீக்கிரம் கொட்டுறதுக்கு அடிக்கடி பல்ல கடிக்கிறது தான் காரணம். அது இந்த வாழ்க்கை முறையில் உள்ள டென்ஷன். பல்ல கடிக்கிறதுக்கு காரணம் இந்த வாழ்க்கை முறையில் உள்ள டென்ஷன். அதாவது வேலை வாங்குறது, ஒரு மேலதிகாரி தனக்கு கீழ் உள்ளவர்களை விரட்டி வேலை வாங்கணும். ஒரு போலீஸ்காரர் விசாரணை கைதிகளை அல்லது கைதிகளை அடித்து, அப்போ அவரோட டியூட்டி பாருங்கள் எவ்வளோ ஆபத்து. அப்போ அவருக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். அதனால் அவர் அடிக்கடி பல்ல கடிப்பார். அதுமாதிரி ஆசிரியர்கள் மாணவர்களை திட்டுவாங்க, அடிப்பாங்க, அதனாலையும் பல்ல கடிப்பாங்க. அதுமாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளை ரொம்பவும் அடித்து கோவப்பட்டு அப்போ அவங்க பல்ல கடிப்பாங்க. இப்படி கோவப்படும் அளவு கடந்த ஒரு கோபம், வன்முறை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, இதெல்லாம் பல்ல கடிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. பல்ல கடித்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, தலைவலி வரும். அந்த அழுத்தம் கண்களில் அந்த அழுத்தம் பரவும், தலைப்பகுதி முழுவதும் அந்த அழுத்தம் பரவும், மூளையில் அழுத்தம் பரவும், தலைவலி வரும், கண் தெரியாமல் போகலாம். கோபம் அதிகமாகி அந்த பற்களை கடிக்கும்போது ஏற்படுகிற அந்த அழுத்தம் தலைப்பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் போய் தலைவலியெல்லாம் வரும், தூக்கமின்மை வரும். இப்படி அந்த ஒரு உறுப்பை பயன்படுத்த தெரில, சின்ன டெக்னிக் தெரில,
சாப்பிடுவோம், அது தெரியாதனால இந்த மாதிரி பிரச்சனை. வாயை மூடிட்டு சாப்பிடணும், சாப்பிடும்போது வாய்க்குள்ளே உணவை வைத்து விட்டு அப்புறம் அதை மெல்லும்போது வாயை மூடிக்கிட்டு மெல்லணும், தண்ணி குடிக்கும்போது வாயை வச்சு தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரியாதனால மிகப்பெரிய பிரச்சனையே வருது, மிகப்பெரிய நோய்கள், மிகப்பெரிய பின்விளைவுகளே ஏற்படுது. அதனால் ஒரு உறுப்பை சரியாக பயன்படுத்த தெரியலனா என்ன நடக்குது, என்னென்ன விளைவுகள் வருது, ரொம்ப நுட்பமான ஒன்று. அதை சரி பண்ணும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். அதுபோல் சுய இன்பம் பண்ணக்கூடாது. சுய இன்பம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதன் பொருள் என்ன? அந்த உறுப்பை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில, கைகளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில, கைகளை வச்சு செய்யக்கூடாத செயல் சுய இன்பம் பண்ணுறது, திருடுறது. அந்த கைகள் நமக்கு கைகளோட திறன் இருக்குது, நமக்கு கைகள் கைகளை வச்சு கல்லை தூக்கலாம், கருவிகளை கையாளலாம். இந்த கைகளோட பயன்பாடு தான் இந்த உலகத்தையே உருவாக்கிச்சு. இப்போது ஆட்டுக்கோட காலை பாருங்கள், 4 காலம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதால் இந்த உலகத்தில் நான் இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்க முடியாது. ஒரு ஆடு, மாடு, சிங்கம், புலி, கரடி. ஆனால் நமக்கு கைகளை வச்சு கல்லை எடுக்க முடியும், கருவிகளை கையாள முடியும், அதனால தான் எழுத முடியும். அந்த கைகளோட பயன்பாடு இருக்குல்ல, காலை வச்சு கூட நம்மளால் அப்படி பெருசாக செய்ய முடியாது, ஈஸியாக செய்ய முடியாது. ஆனால் கையை வச்சு அவ்வளோ வேலைகளை இந்த உலகத்தையே நம்ம கையை வச்சு தான் உருவாக்கணும். அதனால தான் தன்னம்பிக்கை, நம்பிக்கைன்னு ஏன் சொல்கிறாங்க? நம்பு கையை நம்பு, அதான் நம்பிக்கை. தன்னம்பிக்கைன்னா தனது கையை நம்பு, தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தையிலே எவ்வளோ பெரிய உண்மையே அடங்கியிருக்கு பாருங்கள். இந்த கைகளோட அமைப்பு தான், கைகள் செயல்படுகிற விதம் தான் இந்த உலகத்தையே உருவாக்கிச்சு. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்னும் பிரம்மாண்ட உலகம் உருவாக்கிச்சு. இன்னும் மனுஷங்க வாழ்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் அவர் வாழ்க்கை முறைக்கும் இந்த கைகளோட செயல்பாடு தான் காரணம். ஒரு குடிசையில் வாழ்கிறாங்க, வீடை கட்டி எல்லாம் அந்த கையை வச்சு தான் கட்டுறாங்க. கை இல்லைன்னா அந்த கையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் சுய இன்பம் பண்ணுறாங்க. அந்த கையை செய்யக்கூடாத செயல், கையை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத செயல் எதுனா இந்த சுய இன்பம் செய்வது. அப்போ என்ன ஆகுனா உணர்வு கெட்டு போயிடும், உடல் கெட்டு போயிடும், மனசில் வன்முறை உணர்ச்சி ஏற்படும், குற்ற உணர்ச்சி ஏற்படும், நோய் வந்துடும், உடம்பு சூடாகும், உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, மற்றவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ள மனம் வராது. இப்படி சுய இன்பம் செய்கிறவர்களுடைய மனசு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும், நோய்கள் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கைகளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலை. ஒரு உறுப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு, ஒவ்வொரு உறுப்பையும் எப்படி பயன்படுத்தணும்னு இந்த மக்களுக்கு தெரியலை, மனுஷங்களுக்கு தெரியலை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ முயற்சி, இவ்வளோ பரிசோதனை எல்லாமே. அப்புறம் அந்த ஆண் உறுப்பை எப்படி பயன்படுத்தணும், அதை கை வச்சு சுய இன்பம் பண்ணக்கூடாது. பெண் உறுப்பை எப்படி பயன்படுத்தக்கூடாது. பெண்கள் தங்கள் கையை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதில் சுய இன்பம் செய்யக்கூடாது. அதுமாதிரி ஆண்கள் பெண்களும் பிறரிடம் அந்த கையை வச்சுக்கிட்டு பிறருடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை திருடக்கூடாது. வாயை வச்சுக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது. வாயை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில, வாயை வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு தெரில, பொய் சொல்கிறது, ஏமாத்துறதுக்காக வாயை பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி மோசமான உணவுகளை சாப்பிட்றதுக்காக வாயை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும்? அப்போ நோயும் வரும், அப்புறம் சிறையில் பிடிச்சி போடுவாங்க. நீங்கள் திருடினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த கையை வச்சுக்கிட்டு திருடினீங்கன்னா சிறையில் பிடிச்சி போடுவாங்க. இப்படி ஒரு உறுப்பை பயன்படுத்த தெரியாதனால எவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டுரும். ஒரு உறுப்பை சரியாக பயன்படுத்தலைன்னா அழிவு ஏற்பட்டுரும். ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த வண்டியில் உள்ள எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரேக்கை என்ன பண்ணணும், பிரேக்கா, அது என்ன, இது என்ன, எல்லாம் ஏதாவது ஒன்று தெரியலன்னு வச்சுக்கோங்க. பிரேக்குன்னா என்னன்னு தெரியாமலே நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஸ்டீரிங் எப்படி ஓட்டணும், எப்படி திருப்பணும் அப்படின்னு தெரியலன்னா அது ஆக்சிடென்ட்டில் தான் முடியும், அழிவில் தான் போய் முடியும். அதே மாதிரி தான் மனித உடல் ஒவ்வொன்றையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால தான் நிறைய அழிவுகள், நிறைய நோய்கள், நிறைய குற்றங்கள், அழிவை நோக்கி நம்ம போய்கிட்டுருக்கோம். அது மாதிரி நடக்கும்போது கால்களை வச்சு எப்படி நடக்கணும்னா அந்த கால்கள் நேராக இருக்கணும். இந்த சார்லி சாப்ளின் நகைச்சுவைக்காக நடக்கிற மாதிரி பக்கவாட்டில் காலை வச்சுக்கிட்டு நடக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கால்கள் நேராக இருக்காது. அந்த பெருவிரல் கால்கள் நேரே இருக்கணும். பக்கவாட்டில் திருப்பிக்கிட்டு நேராக போயிட்டுருக்கூடாது. நேர் திசையில் நடக்கும்போது கால் விரல்கள், பெருவிரல் பக்கவாட்டு திசையில் வேறு பக்கமாக திரும்பி இருக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி நடப்பாங்க. அப்படின்னா அந்த காலை அவங்க பயன்படுத்தல, அது மூட்டு தேய்மானத்துக்கு வழிவகுக்கலாம், மூட்டு வலிக்கு வழிவகுக்கலாம், மூட்டு சம்பந்தமான, நடப்பது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும். இப்படியே ஒரு உறுப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியணும். இந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும், கண்ணை எப்படி பயன்படுத்தணும்,
ரொம்ப நேரம் அதுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். அந்த உறுப்பை எப்படி பயன்படுத்தணும்? 10 மணி நேரமாக தூங்கணும். அந்த கண்களுக்கு ஓய்வு கொடுங்க. 18 மணி நேரம் உழைக்கிறது, 4 மணி நேரம் தான் தூங்குறது, அந்த மாதிரி அதை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது அது சம்மந்தமான நோய்கள் வரும். அப்புறம் கண்கள் இமைக்கணும். அடிக்கடி இமைக்கும் போது தான் அது ஓய்வு எடுத்துக்குது. கண்கள் இமைக்கும் போது கண்கள் ஓய்வு எடுக்கின்றன. அதாவது அது தூக்கத்தின் போது தான் ஓய்வு எடுக்குதுன்னெலாம் கிடையாது. ஒவ்வொரு வாட்டி இமைக்கும் போதும் அது ஓய்வு எடுக்குது. ஒவ்வொரு வாட்டி கண்கள் இமைக்குதில்ல, கண்ணை மூடிட்டு அது திறக்குதில்ல, அந்த நேரத்தில் அது ஓய்வு எடுக்குது. அப்போ சிலருக்கு இந்த இமைக்கின்ற விஷயத்தையே மறந்துடுவாங்க. அந்த இமைப்பு இருக்குல்ல, இமைக்கின்ற அந்த செயல் சிலருக்கு ரொம்ப குறைவாக நடக்கும். அப்போ அவங்களுக்கு தலைவலி வந்துடும். ஏன்னா கண்கள் ஓய்வே எடுக்காமல் உழைத்து கொண்டே இருக்கிறது. போதுமான ஓய்வு எடுக்காமல் அது உழைத்து கொண்டே இமைக்கின்ற அந்த நேரத்தில் அது ஓய்வு எடுக்குது. அப்போ அடிக்கடி கண்கள் இமைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அடிக்கடி அது ஓய்வு எடுக்குது கண்கள் அப்படின்னு அர்த்தம். இமைக்கிறது குறைஞ்சி போச்சு, இமைக்கிறதே மறந்துடுவாங்க. இமைக்கிறதுன்னு ஒரு செயல் இருக்கிறதே தெரியாது. டிவி பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இமைக்கின்ற செயல் அவர்களிடம் நடக்காது, கண் இமைக்கின்ற செயல். அதனால் என்ன ஆகும்னா தலைவலி வரும், கோபம், டென்ஷன், மனசில் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்களை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலைன்னு அர்த்தம். அப்போ இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும், அமைதியாக வாழ முடியும், நல்ல பண்புடன் வாழ முடியும். சும்மா எல்லாம் நமக்கு தெரியும், என்ன அதெல்லாம் ஒரு விஷயமா, இதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போதா, இப்படி மாற்றி நம்ம அதை தெரியாமல் பயன்படுத்துறதுனால பெரிய பிரச்சனை வந்துட போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக அந்த உறுப்புகளை, மனித உடல் உறுப்புகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அது பெரிய அழிவை நோக்கி தான் போகும், ஆபத்தை நோக்கி தான் போகும்.